ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சத்யா. இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச நிலையில் டிவிகே விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. இருந்தாலும் ஒரு பெரும்பான்மையான தொகுதிகள் வெற்றி பெறலை. ஸோ கவர்னர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் டைம் கேட்டு லெட்டர் போட்டிருக்காரு. ஸோ அவர் ஜெயித்த தொகுதிகள் பார்த்திங்கன்னா டோட்டலாக 108 தொகுதிகள். இன்னும் ஒரு 10 தொகுதிகள் தேவைப்படுது. அதாவது 50%க்கு மேலே அவர் வின் பண்ணுறதுக்கு இன்னும் 10 தொகுதிகள் தேவைப்படுது பெரும்பான்மை ஆட்சி பிடிக்கிறதுக்கு. ஸோ எந்தெந்த ஆப்ஷன்லாம் இருக்குது பெரும்பான்மை ஆட்சி பிடிக்கிறதுக்கு, மற்ற கட்சிகளிடம் எப்படியெல்லாம் ஆதரவு கேட்கலாம் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு இருக்குது. ஒரு க்ளூ மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஎம்கே அவங்க 59 பிளேஸில் வின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஆதரவு கேட்க முடியாது. ஏன்னா அவர் பிரச்சாரம் ஃபுல்லாக திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லியே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஸோ டிஎம்கே கிட்ட ஆதரவு கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே அவங்க 47 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, அதாவது கூட்டணி இல்லாமல். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா பாமக ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் அம்மா முன்னேற்ற கழகம் ப்ளஸ் விசிகே, அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்கக்கிட்டேருந்து டோட்டலாக ஆதரவு கேட்கலாம். நாலாவது ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வரும்போது பிஜேபி கூட்டணிக்கு வராது. ஸோ காங்கிரஸ் ப்ளஸ் மற்ற ஆப்ஷனில் எதுனாலும் நம்ம 10 தொகுதிகள் சேர்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ விசிகே 2 தொகுதி இருக்குது, கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, இதெல்லாம் சேர்ந்தால் கூட ஒரு 11 தொகுதிகள் வந்துடுது. ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டாகவே இருக்கலாம். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா விஜயோட இது காலி ஆகிடும். ஸோ அவர் எதிர்கட்சி ஆயிடுவார். இவங்க 2 பேரும் முதல்வராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டுமே ரொம்ப ஆப்போசிட்டாக இத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும். பட் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா விஜய் முதல்வராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இத்தனை ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எதுவுமே இல்லை அப்படியே போகலாம் அப்படின்னு போனால் தொங்கு சட்டசபையாக தான் வரும். அந்த தொங்கு சட்டசபையில் பார்த்திங்கன்னா விஜய் முதல்வராக இருந்தாலுமே அவருக்கான பவர் முழுமையான பவர் அங்கே இருக்காது. அவர் எந்த ஒரு மசோதா தாக்கல் பண்ணாலும் சரி, எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சரி, கூட இருக்க மற்ற ஆப்போசிட் பார்ட்டிஸ் அவங்களோட ஆதரவு இல்லாமல் அவர் ஒரு டிசிஷன் கண்டிப்பாக முழுமையாக நிறைவேற்றவே முடியாது. ஸோ முதல்வராக இருந்துமே அந்த பவர் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இப்படியே நீட்டிட்டு செஞ்சுன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா கவர்னர் தான் ஒரு டிசிஷன் எடுப்பார். அவர் சப்போஸ் ரீஎலெக்ஷன் வைங்க, மறுதேர்தல் வைங்கன்னு சொல்லி கூட அவர் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன் இருக்குது. இதில் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஏடிஎம்கே கூட சேர்றது, அப்படி இல்லைன்னா காங்கிரஸோட மற்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்களெல்லாம் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறது. இது 2 தான் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பிஜேபிக்கு அந்தளவு ஒரே ஒரு பிளேஸில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒன்று ஏடிஎம்கே கூட போகணும், அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் இல்லைனா பிஎம்கே. ஸோ அவங்க கூட கூட்டணி அமைச்சா தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். பிஜேபி கூட சேர்கிறது அந்தளவு சப்போர்ட் இருக்காது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.